மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். அதாவது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு வீடியோ ஒன்றை சமீபத்தில் பார்த்தேன். ஒரு எடப்பாடி பழனிசாமி நடுநாயகமாக உட்கார்ந்துருக்காரு. விஜயபாஸ்கர் நின்று கொண்டு இருக்கிறார். சுற்றி ஒரு 5-6 சிறுமிகள், 2 இளைஞர்கள். அவங்க அந்த பழைய புலவர்கள் பாடி பரிசு கொடுக்குறாங்களா, அது மாதிரி ஐயா எடப்பாடி ஐயா, உங்களை நம்பி தான் அங்கேயா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. அப்படியே ஒரு மந்தகாச புன்னகையோடய எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருக்காரு. அவருக்கே ஒரு சிரிப்பு வந்திருக்கும் பாருங்க. என்னடா அது இருக்க நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படி இருப்பது அப்படிங்கிறது உண்மையிலே ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஜயபாஸ்கர் தொகுதி புதுக்கோட்டை, அவரோட மாவட்டம். அங்கே தான் கொஞ்சம் இது மாதிரி வழக்கமான பயணத்துலேருந்து கொஞ்சம் வினோதமான பயணங்கள். நேற்று கூட பேசியிருந்தோம், உருட்டுகளும் உண்மைகளும் சொல்லிட்டு. நம்மள்கிட்ட கேட்டிருந்தா கூட இன்னும் எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட்டுகள் கொடுத்துருக்கலாம். ஒரு 5 பாயிண்ட் மட்டும் எடுத்து அதை ஒரு 10 நிருபர்கள்ட்ட திருப்பி கொடுத்து அவங்க மறுபடியும் அதே டாஸ்மாக் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை, நடந்துச்சா இல்லை அப்படின்னா அதே ஒரு 3-4 பேர் கேட்குறாங்க. அவரே விஜயபாஸ்கரே ஒரு கட்டத்தில் அதெல்லாம் சொல்லியாச்சு உட்காரு அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்தது இது மாதிரி பாடல் பாடும் வைப்பகம் நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் ஹிட்டு. சாலைகள்லையுமே ஆட்கள்லாம் செட் பண்ணி கடலை வாங்குறது, கள்ள மிட்டாய் வாங்குறது அப்படின்ட்டு புதுக்கோட்டையில் போய் ஐக்கியமாயிட்டாரு. பல ஃபுல் என்டர்டைன்மெண்டோடு கிளம்புறீங்க இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஷோக்குள்ள போகும். இந்த முச்சனிஸ்வா நான் உங்கள் சுகுணாது. நான் அலெக்ஸ் பாண்டியன். எடப்பாடி பழனிசாமியுடைய நடைபயணம் பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய நடைபயணம் பற்றியுமே சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸ்டாலின் நடைபயணம் போகிறார்னா அதிமுககாரர்கள் தடையாக இருப்பார்கள், அல்லது எடப்பாடி பழனிசாமி போகிறார்கள்னா திமுககாரர்கள் தடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அன்புமணி ராமதாஸுடைய நடைபயணத்துக்கு யார் நடைபயணத்தை தடைபயணமாக மாற்றியது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களே. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டிஜிபியிடம் கொடுத்த மனுவின் காரணமாக அன்புமணி ராமதாஸுடைய பயணத்துக்கு தடை விதிக்கப்பட்டதாக முதல்ல செய்திகள் வந்தது. பிறகு அவங்க தரப்புல நீதிமன்றத்துக்கு போவதாகவும் தகவல்கள் வந்தது. ஆனால் இப்போ கடைசியாக நமக்கு தெரிந்த தகவல் படி அவருக்கு பெரிய தடையெல்லாம் கிடையாது, போகிறதுனா போய்க்கலாம், யார் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காலையில் நேற்று என்ன தகவல் வந்துச்சுன்னா, டிஜிபியே கடிதம் எழுதிட்டார். டிஜிபிக்கு வேறு வேலையே இல்லை தமிழ்நாட்டில். இவர் அன்புமணி ராமதாஸோட நடைப்பயணத்தை தான் தடை செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னா, டிஜிபி, அதுவும் முக்கியமான செய்தி சேனல்களே, டிஜிபி அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. அப்புறம் வழக்கறிஞர் பாலு அப்படியான தடைகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு தடை வாங்குற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிற அளவுக்கு கூட்டம் வராது. இவர் தான் ஒரு 4-5 பேரோட சேர்ந்து போவார். தடை விலக்கிட்டாங்க. இப்போ பகலில் வெயில் காலம், கொஞ்சம் வெயில் மந்தமாக இருந்தாலும் வெளியே வர மாட்டார். ஈவினிங்காக தான் வருவார். ஸோ இன்னைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும் நிஜமாலே தடையா இல்லை போறாரா அப்படின்ட்டு. இதுக்காவது ஆப்ஷன் ஆகாம போவாரா ஆப்ஷன் அன்புமணி அப்படிங்கிறது தெரியல. இப்போ இவங்கெல்லாம் விதவிதமா பண்ணாங்களே. இப்போ எடப்பாடி பழனிசாமி, இவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் இவங்கெல்லாம் போய் ரோட்டோரத்தில் டீ கடையில் டீ சாப்பிட்றது, அப்புறமேல் இவரெல்லாம் ஜெயக்குமார்லாம் தோசை போடுறது, புரோட்டா போடுறது, புரோட்டாக்கு மாவு பேசுகிறது, இதெல்லாம் அன்புமணி என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியல. மாங்காய் ஜூஸ் குடிப்பது, மாங்காய்களை மாலையாக அணிந்து கொள்வது, மாங்காய்கள்லேயே தோடு அணிந்து கொள்வது. ஏன்னா தங்கர்பச்சான்லாம் இப்போ பாட்டாளி கட்சிகிட்ட தான் இருக்காரு. அவர் ஏற்கனவே அவருடைய அழகி படத்துலலாம் கடலை தோலை வச்சுட்டுலாம் தோடு போட்டுட்டுலாம் பாட்டுகள்லாம் பாடிட்டு இருப்பாங்க. டயர் வண்டி உருட்டுவது, டயர் அப்படின்னாலே அன்புமணிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இப்போ அதிமுக கூட்டணிக்கார வேற வழி இல்லாமல் வந்தே ஆகணும்னா ஏற்கனவே டயர் நக்கி அப்படின்னு சொல்லி விமர்சித்து விட்டு திருப்பி அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கார். இப்போ மறுபடியும் நாங்கள் அதே அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற உணர்த்துற மாதிரி 2 டயர் ஓட்டிட்டு கூட போகிறது. இந்த மாதிரியான பல வினோதங்களையோட அவருடைய நடைபயணம் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அநேகமாக கண்டிப்பாக என்ன இருக்கிறதுலையே அவருடைய மனைவி, அந்த 2 மகள்கள், அவங்க அங்கங்கே பல்வேறு விதமாக பல நிகழ்ச்சிகள் நடத்துவது, கோயிலில் போய் கும்பிடுவது, தேங்காய் உடைப்பது, வாழைப்பழத்தோலை உரிப்பது, இந்த மாதிரியான பல வினோதங்களை நிகழ்த்துவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். அன்புமணி ராமதாசம் அடுத்த காமெடிக்கு ரெடியாக இருக்கிறாரா? மறுமலர்ச்சி படத்துலேருந்து பாட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயாத்துறை பாட்டு போட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய படம் அந்த மறுமலர்ச்சி படம். அந்த படத்தில் பாடல் போடுவாங்க. இல்லைன்னா இவருடைய படத்துலேருந்து கூட போடலாம். நம்முடைய மோகன்ஜி, தமிழ்நாட்டினுடைய கிறிஸ்டோபர் நோலன், அவருடைய ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், தென்னிந்தியாவுடைய ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்,
அவருடைய படங்கள்ல இருந்து கூட பாட்டு போடலாம். ஆனா அது ஒரு பாட்டு கூட நம்மளே இல்லை, நல்லா ஏதாவது ஒன்று போடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்படி வரிசையாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எல்லா கட்சி தலைவர்களும் சாலைக்கு வந்துட்டாங்க. மக்களை ஏதோ ஒரு வகையில் செட்டப் பண்ணியோ இல்லை செட்டப் பண்ணாமலோ மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் கடைசி வரைக்குமே வந்து நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி இன்னும் ஒரு பனையூரில் தான் இருக்கார். சரி எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போவோம்னு சொல்லி விஜய் கட்சி சேர்ந்தவர்களும் ஒரு ரவுண்டு ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டு சில ஏரியாக்களில் ஒரு 10 பேர் 15 பேர்னு போய் அந்த வீடியோக்கள்லாம் வருது. நாள் வந்து மக்கள் விரும்பும் முதலமைச்சர் உங்கள் விஜய் அப்படின்னு போட்டு அதில் குட்டியாக புசியானந்த் ஃபோட்டோவையும் வச்சு ஒட்டியிருக்காங்க. அப்புறம் நைட்டோட ஸ்டிக்கர்ல ஏதோ அங்கே ஒட்டியிருக்காங்க. ஒரு சினிமா தியேட்டர் கட் அவுட்ல வேற எங்கேயோ ஒட்டியிருக்காங்க. சரி ஓகே, அது சொல்லக்கூடாது. நம்ம புசியானந்த் சொன்னாரா இல்லை உங்கள் விஜய் சொன்னாரான்னு தெரில. திருப்பியும் காலையில் போய் சாரி நாங்கள் இப்போ வேறு ஸ்டிக்கர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரெண்டு ஸ்டிக்கராக கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா இது டீட்டெயிலாக எல்லா தலைவர்களோட எடப்பாடி பழனிசாமியே வந்து அதை நம்ம செட்டப் பண்ணுறதா இருந்தாலும் மக்கள்னு கொஞ்சம் பேரை உட்கார வச்சுக்கிட்டு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஏதோ ஒன்று செய்கிறாரு போகிறாரு. இவங்க இந்த உங்கள் விஜய் குரூப் வந்து போய் கத்துன்னு கத்துறாங்க வாசலில் நின்றுக்கிட்டு, உங்கள் ஜேவி அப்படின்ட்டு புசியானந்த் மாதிரி உங்கள் தளபதி அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க, என்ன அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோக்கள் எதுவுமே வரல. அப்படி போது அவங்களோட பயணம். விஜய் வேற வந்து கோவப்பட்டிருக்காரு, பூத் கமிட்டிக்கு ஏன் என்ன ஆட்கள் போடவில்லை, நீங்க தான் போடணும், ஆட்கள் போடலைன்னா வந்து மாவட்ட செயலாளர் தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவரு கோவப்பட்டிருக்காரு. முதல்ல பூத்துனா என்ன, பூத் கமிட்டினா என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ரொம்ப சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா ஒருத்தர் கிண்டலுக்கு கேட்குற திமுககாரோ அதிமுககாரோ விட்டா இவங்க தாவேக்காரங்க வந்து எலெக்ஷன் வாக்குச்சாவடிகளில் கூட போய் வாக்கு கேட்பாங்கன்னா ஏன் கேட்டானா, அது எங்கள் ஜனநாயக உரிமையை நாங்கள் கேட்போம் அப்படின்னு இருக்காங்க. வாக்குச்சாவடிக்குள்ளலாம் வாக்கு கேட்கக்கூடாது, இன்னும் சொன்னால் வாக்குச்சாவடியில் வந்து சில ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே வந்து வாக்கு கேட்கக்கூடாதுங்கிறலாம் தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை. இவங்களுக்கு பாவம் என்ன எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தேர்தல்னா என்ன, கட்சினா என்ன, கொள்கைனா என்ன, நிர்வாகிகள்னா என்ன, நிர்வாகிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமவே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா தியேட்டரில் வந்து லாட்டரி சீட்டை கிழிச்சு பறக்க விடுவது, விஜயனுடைய கட்டவுட்டுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர்னு சொல்லிட்டு மழை வந்துருச்சுன்னொடனே வந்து வெத்தலையில தேங்காயை வச்சு அதுக்கப்புறமேல தண்ணிக்குள்ள சுத்த விட்டுலாம் வந்து பல வித்தைகளை காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக வந்து மற்ற கட்சியில தலைவர்கள் கண்டென்ட் கொடுப்பாங்க, இந்த கட்சியில வந்து தொண்டர்களும் சேர்த்து கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதான் அவங்க வந்து எந்த கட்சியிலும் இல்லாத வகையில் 120 மாவட்ட செயலாளர்கள்னு அறிவித்து பட்டியல்லாம் வெளியிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு இன்னும் அது முழுசாக மாவட்ட செயலாளர்களே அவர் போட்டு முடிக்கல. ஒரு 60-70க்கு வேகமாக போட்டார். அப்புறம் கேப் விழுந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு போட்டார். அப்போ மாவட்ட செயலாளரே போடலங்கும் போது மாவட்டத்துக்கு கீழே வந்து ஒன்றிய, நகரம், பேரூர், கிளை, வார்டுன்னு ஏகப்பட்டது இருக்குது. இதுக்கு அடுத்தது தான் பூத்துக்கு நிர்வாகிகள் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு படிநிலையில் ஒரு அரசியல் கட்சியோட கட்டமைப்புகள் இருக்கும். இவர் மாவட்ட செயலாளரே போடாமல் எந்த நிர்வாகியுமே இல்லாமல் பூத்துக்கு ஏன் ஏஜென்ட் போடலன்னு சொல்லி இல்லாத மாவட்ட செயலாளர்களை வந்து கேட்கறது, கோவப்படுறதெல்லாம் வந்து என்ன மாதிரியான அரசியல் கட்சி கட்டமைப்புனே நமக்கு தெரியல. இந்த கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்முறை வழக்கிலே ஒரு வடமாநில வாலிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த இரண்டையுமே வந்து ஒப்பிட்டு பார்த்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தையும் இவருடைய உருவம் மற்றும் வந்து அந்த சிறுமியிடமே போய் காட்டியிருக்கிறார்கள். அந்த சிறுமியுமே ஆமாம் இவர் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் வந்து ஆந்திராவில் இருக்கார் போல இருக்கு. அவர் அப்பப்போ வந்து எந்த வேலை வெட்டிக்கும் இல்லாமல் சும்மா தான் இருக்கார் போல இருக்கு. ஆனால் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக வீக்கெண்ட் வந்து அங்கங்கே சுற்றுப்பயணம் போகுது. அப்படிங்கிற சுற்றுப்பயணம்னா என்ன, அவர் என்ன பெரிய சுவிட்சர்லாந்துக்கு போக முடியும், எங்கேயாவது ஒரு பக்கம் போகிறதுங்கிற மாதிரி கும்மிடிப்பூண்டிக்கு வந்திருக்கிறார். அப்போ தான் அந்த சிறுமியை வந்து பாலியல் ரீதியிலான பாலியல் ரீதியிலான வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று தெரிகிறது. உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு சிறுமி, அதுவுமே வந்து எந்த விதமான வேலை வெட்டிக்கும் போகாத ஒரு இளைஞர், அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குகிறார் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே வந்து பலமுறை பேசிய ஒரு விஷயம் தான். ஒரு ஆணாதிக்க மனநிலையிலிருந்து தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையிலே கடுமையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அந்த சம்பவம் நடந்து சில நாட்களாகவே வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீஸ் வந்து பல டீம்கள் போட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு வழியாக ஆந்திராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சதில் முக்கிய பங்கு சிசிடிவி கேமராவுக்கு தான். நாங்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்தே நியர்பையில் கிட்டத்தட்ட ஒரு 65 சிசிடிவி கேமராவை வந்து ஆய்வு செஞ்சோம். அங்கேருந்து அவர் வந்து ஆந்திராவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சதா ஃபுட்டேஜ் எல்லாம் கூட வந்துச்சு. அது வரைக்குமே வந்து சிசிடிவியை வச்சு தான் படிப்படியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு காவல்துறை சொன்னாங்க. நேற்று வந்து வடக்கு மண்டல
கூடுதல் ஐஜி அஸ்ரா கர்க் அவர் நேரடியாக போய் அந்த குற்றவாளிகிட்ட விசாரணையெல்லாம் நடத்தியிருக்காரு. இப்போ முதல் கட்ட விசாரணையில் அவர் அந்த அந்த அவர் தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத சொல்லி அடுத்தடுத்த ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைப்போம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனை, இது வழக்கமாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க மாதிரி இதுவும் ஒரு பாலியல் வன்முறை பிரச்சனை, கண்டிக்க வேண்டிய பிரச்சனை. ஒரு குற்றவாளியை பிடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற சம்பவங்கள் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகளோட செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். சாதாரண அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கலாம், தலைகீழ நின்று இப்போ தமிழ்நாட்டையே தலைகீழ திருப்பி இப்போ அவ்வளோ ப்ரெஸ் மீட்கள் கொடுத்து, ஏன்னா அந்த குற்றவாளிக்கு ஏதோ ஒரு வகையில் ஆளுங்கட்சிக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட நியூஸு. அதை வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரசியல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு சம்பந்தம் இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்போ இதில் வந்து குற்றவாளி ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர். அப்படி அவருக்கும் இங்கே இருக்கிற ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்போ அதை வச்சு எந்த அரசியலும் பண்ண முடியாதுங்கும் போது அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட விடாமல் அதை மேம்போக்காக கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அரசியல் கட்சிகள் செய்கிறது. ஸோ அதை விட ஒட்டுமொத்தமாக பாலியல் குற்றம்னா பாலியல் குற்றம் தான், எதிர்க்கிறோம்னா எதிர்க்கிறோம் அப்படிங்கிற வகையில் செயல்படணும். அவ்வளோ தூரம் ஏன் போறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை கண்டித்தவர்கள் ஐஐடியில் ஒரு பெண் மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. அதாவது வெறுமனே அரசியல் என்பது கட்சி சார்ந்த அரசியலாக மட்டுமே இருப்பதல்ல, சமூகம் சார்ந்த ஒரு அரசியலாக இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் எல்லாருமே கட்சி சார்ந்த ஒரு பார்வையில தான். அதனால தான் நம்ம சீமானை பற்றி பேசுகிற கூட ஒரு வரதட்சணை கொடுமைன்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சரியில்லை அப்படின்னு பேசுவது இருக்குது இல்லையா? அது ஒரு சமூக பிரச்சனை. அந்த சமூக பிரச்சனையை தீர்ப்பதற்கான பொறுப்பு சமூக அக்கறை உள்ள எல்லாருக்குமே உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கிறது எதுலையுமே இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்கிறேன். கண்டிப்பாக இந்த கண்ணோட்டம் என்பது மாற்றப்பட வேண்டிய ஒன்று. ஓகே, இன்று வந்து இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார்கள். பல இடங்களுக்கு போகிறார். அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் போகிற மாதிரி பல இடங்களுக்கு போகிறார். இப்பொழுது வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போகவில்லை. ஆனால் வந்து எங்களுடைய கோரிக்கை மனுவை தங்கம் தென்னரசு மூலமாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது மருத்துவமனையில் இருந்து கொண்டே ஒரு வீடியோ ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். இது வந்து திமுக தமிழ்நாடு அரசின் தரப்புலேருந்து. அதிமுக தரப்புலேருந்து என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்துக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்ததாக தகவல்கள் வருகின்றன. உண்மையிலே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சா, இல்லை அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா ஓபிஎஸ்ஐ கிளப்பி விட்டாரா அப்படிங்கிறதுமே இன்றைக்கு தெரிய போகிறது. எடப்பாடி பழனிசாமியும் சந்திப்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுமே இருக்கிறது. அண்ணாமலை சந்திப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கேள்விகள் இருக்கிறது. என்ன பண்ண போகிறார் வந்து மோடி இங்கே வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஆனாலும் வந்து அரசியல் ரீதியாக என்ன பண்ண போகிறார், இவர்களெல்லாம் சந்திப்பார்களா இல்லையா, கூட்டணியுடைய அடுத்த கட்டம் என்ன, டிடிவி தினகரன் அந்த சந்திப்பில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி பலரும் பல ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உண்மையிலேயே மனம் திறந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். நான் தொடர்ச்சியாக வந்து பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துகிறேன். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோருக்கான அரசியல், அவர்களுக்கான வகுப்புவாரி பிரதித்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் நான் முன்னாடியே செய்திருக்க வேண்டும், இது காலம் கடந்து செய்துவிட்டேன், இது என்னுடைய தவறுதான் என்று மனம் திறந்து இதை பற்றி பேசியிருக்கார். உண்மையிலே பாராட்டத்தக்கது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், காங்கிரஸ் கட்சி என்பது தான் வந்து இந்தியாவில் வந்து வகுப்புவாரி பிரதித்துவத்துக்கு எதிராக இருந்த ஒரு கட்சியாக, மாநில உரிமைகளுக்கு எதிராக இருந்த ஒரு கட்சியாக, மொழியினுடைய உரிமைகளுக்கு எதிரானதாக இருந்த ஒரு கட்சியாக அது இருந்தது. அதனால தான் வந்து இந்தியாவில் பல இயக்கங்கள் பல அரசியல் போராட்டங்கள் வந்து தொடங்கி இருக்கின்றன. 1925 காங்கிரஸ் கட்சி வகுப்புவாரி பிரதித்துவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் பெரியார் வந்து வெளியில வந்து சுயமரியாதை இயக்கங்கிற ஒன்றையே ஏற்படுத்தியிருக்க மாட்டார். அதுல இருந்து திராவிடர் கழகம், திமுக, அதிமுகன்னு எந்த கட்சிகளுமே இன்றைக்கு இருந்திருக்காது. அதே மாதிரி தான் வந்து இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். இந்திய திணிப்பை வந்து திணித்ததே காங்கிரஸ் கட்சியாக இருந்தது. மாநில உரிமைகளை பறித்ததும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தது. இன்றைக்கு அதையெல்லாம் மாறி நாங்கள் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி உணர்ந்து வந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதில் மிக மிக கண்டிப்பாக அதை குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர் மனம் திறந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்பதை எடுப்பவராக, நம்முடைய மாற்றுக்குரல்கள் மாற்று தரப்புல இருந்து என்னென்ன மாதிரியான நியாயங்களை முன்வைக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து பரிசீலித்து அதை வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு பிஜேபி வரவே வராது. ஏன்னா பிஜேபியுடைய அரசியல் அடிப்படைகள் கோல்வால்கருடைய பஞ்சாப் தாட்ஸாக இருக்கட்டும், அல்லது சாவர்கருடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், ஹெட்கவர் பேசியதாக இருக்கட்டும், மூஞ்சே பேசியது, தீனதயாள் உபாத்யாயா பேசியதுன்னு அவங்க முன்னோடிகள் பேசியது எல்லாமே என்னன்னா ஒற்றை அடையாளத்தோட தான் இந்தியா இருக்கணும்,
அந்த ஒற்றை அடையாளங்கிறது இந்துங்கிற அடையாளம், இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய வந்து பல மொழிகள், பல தேசியம், பல தேசியங்கள், பல கலாச்சாரங்கள் இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதான் அவங்களோட திருப்பி திருப்பி மறுபடி பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அந்த இந்துங்கிற அடையாளமுமே ஒரு சாதியத்தை ஏற்றுக்கொண்ட, வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அடையாளம் தான். சித்பவன் பார்ப்பனருடைய பழைய பொற்காலத்தை திரும்பி கொண்டு வருவது. ஒருத்தர் அடிக்கடி கூட போட்டிருக்காரு, சித்பவன் பார்ப்பனரை பற்றி காணொலி போடுங்கன்னு. உண்மையிலே போடலாம். ஆனால் வந்து சாவர்கராக இருக்கட்டும், ஹெட்கவராக, இன்னும் சொல்லப்போனால் சாவர்கருக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது, ஒரு நாத்திகர். ஆனால் அவர் ஏன் ஒரு இந்துத்துவத்தை பேசினார்னா, சித்பவன் பார்ப்பனர்களுடைய காலகட்டத்தில் தான் வந்து முழுக்க அவருடைய கைகளில் ஆட்சி இருந்தது. மீண்டும் அதை கொண்டு வருவது தான் அவருடைய நோக்கம். அதுக்காகத்தான் ஆர்எஸ்எஸ் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கருத்தியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிஜேபி என்பது கண்டிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் ராகுல் காந்தி பேசியதை போல என்றைக்கும் சுயபரிசீலனை செய்ய போவதில்லை. ஏன்னால் அது வந்து முழுக்க வந்து பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலான பழங்குடி மக்கள், சிறுபான்மையினர், இவர்களுக்கெல்லாம் எதிரானதாகத்தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். சில பேர் வந்து என்ன பேசுவாங்கன்னா, காங்கிரஸும் பிஜேபி ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சூழல் மாறி இருக்கிறது என்பதையும் சேர்த்து இன்னைக்கு கடுமையாக காங்கிரஸையும் பிஜேபியும் ஒரே தராசில் வைத்து விமர்சித்த நக்சல்பாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரிகள் எல்லாம் கூட இன்றைக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கிறார்கள். இது சந்தர்ப்பவாதமாக மாற்றவில்லை. இன்னைக்கு காங்கிரஸோட நிலைப்பாடு மாறி இருக்குது அப்படிங்கிறப்ப அதையும் கணக்கில் எடுத்துத்தான் இத்தகைய நிலைப்பாடுகளை அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரத்துக்காக ராகுல் காந்தி இப்போ தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்க மாதிரி சமீப நாட்களாக இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் அதுக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து 4-5 நாட்களாக எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. நேற்று வந்து ஒரு டஸ்ட்பின்லாம் வச்சு அந்த சார் அப்படின்ற அந்த குறியீடை வந்து கிழிச்செல்லாம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று கமல்ஹாசன் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றார் சொன்னோம். அவர் பதவி ஏற்று கொஞ்சம் நேரத்திலேயே எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து சரி பதவி ஏற்றாச்செல்லாம் போதும் வாங்க அப்படின்ட்டு கலைவரம் பண்ணி எல்லாம் வெளியில் வந்துட்டாங்களா. அது திருமாவளவன் வந்து வாழ்த்து போட்டிருந்தாரு. அதில் அவர் சொல்கிறாரு, அவர் பதவியேற்று சிறிது நேரம் அவை நடவடிக்கைகள் நடந்தது, அப்புறம் எதிர்கட்சிகள் எல்லோரும் வெளியே வந்து விட்டோம் அப்படின்ட்டு போட்டிருக்காரு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், பீகார் பண்ணுறாங்க, அடுத்து தமிழ்நாட்டுக்கு அது பண்ண போகிறாங்கன்ட்டு. அதுக்கான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கு. அதுக்கு இமீடியட்டாக தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எங்களை நேரடியாக தேர்தலில் தோற்கடிக்க முடியாமல் இப்படி குறுக்கு வழியில் பாஜக விஷயங்களை கையாளுது, இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இப்போ அதிகாரிகளை நியமிச்சிட்டிங்க, அது பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துங்க, என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்கன்னு தெளிவாக சொல்லுங்க அப்படின்ட்டு எதிர்ப்பு குரல்களும் தமிழ்நாட்டிலிருந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. நான் அதே நேரத்தில் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டவங்க இந்த சார் பற்றி, அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், அதை வந்து சார் அப்படின்னு தான் குறிப்பிடுகிறார்கள் எதிர்கட்சிகள். சார் வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் சார் அப்படிங்கிறது அவங்களுடைய முழக்கமாக இருக்கிறது. இந்த சார் பற்றி ஏன் பேசவே இல்லை? ஏன்னா அந்த சார்னு ஒருத்தர் இல்லவே இல்லை என்பதை நீதிமன்றமே சொல்லிவிட்டது. இந்த சார் என்பதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமாக, ஆபத்தாக இருக்கிறது. ஏன்னா வந்து இது வந்து திமுகவுடைய பிரச்சனையா, இது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்துடைய பிரச்சனை. அதை பற்றி பேச வேண்டிய கடமை கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்குமே இருக்கிறது. அவர் ஏன் வாய்மூடி, அந்த சார் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார் அப்படிங்கிறதா வந்து எல்லாருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரி மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.